பிரான்சில் அதிரடி சோதனைகள் இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் வதிவிட உரிமை இல்லாமல் பிரான்சுக்குள் தங்கியிருக்கின்ற வெளிநாட்டவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையில் 4000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழர்கள் தங்களது நடமாட்டத்தை குறைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கின்றது? இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மனைவி வேறொரு நபருடன் தொடர்பில் இருந்த நிலையில் மனைவியின் கழுத்தை அறுத்து நபர் ஒருவர் கொலை செய்திருக்கின்றார். அது தொடர்ச்சியாக சட்டத்திற்கு முரணாக வேறொரு பெண்ணுடன் வசித்து வந்த நிலையில் அந்த பெண்ணையும் தாக்கி கொலை செய்திருக்கிறார். குறித்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர முறைகேடான முறையில் சொத்து சேர்த்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் தமிழ் தலைமைகள் சிக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் சாணக்கியன் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதை தவிர நாமல் ராஜபக்ச, வடிவேல் சுரேஷ் போன்றவர்களும் அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மனைவியையும் போலீசார் தேடி வருகின்றார்கள். மனைவியும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். பிரான்சில் தற்பொழுது அதிரடி சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தொடருந்துக்குள்ளும் தொடருந்து நிலையத்திலும் பேருந்துக்குள்ளும் இவ்வாறு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக, அதாவது சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதாவது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்து வதிவிட உரிமை இல்லாமல் இருக்கின்றவர்களை இவ்வாறு தேடி தேடி அதிகாரிகள் கைது செய்வதாக கூறப்படுகின்றது. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் என்று செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் பிரான்சுக்குள் வெளியிலிருந்து அதிகளவான அகதிகள் உள்ளே வருகின்றார்கள். சட்டவிரோதமான முறையில் இவ்வாறு பிரான்ஸ் நாட்டுக்குள் நுழைகின்றார்கள். அது அங்கு ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது எல்லை பாதுகாப்புகள் தொடர்பாக அதிகளவு அக்கறை செலுத்தப்படுவதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதுவிட கடந்த மாதமும் இவ்வாறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் 2 நாட்கள் அதிவிசேட சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் அதிலே 4000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இங்கிருந்து சென்ற பல தமிழர்கள் வதிவிட உரிமை இல்லாமல் பிரான்சிலே வசித்து வருகின்றார்கள். அவர்கள் தங்களது நடமாட்டத்தை குறைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் அதிகளவான தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியாக லாச்சப்பல் இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த இடத்திற்கு அருகிலே இருக்கின்ற பகுதிகளிலும் இவ்வாறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தான் அங்கு சென்ற தமிழர்கள் தங்களது நடமாட்டத்தை குறைத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு சட்டவிரோதமாக அங்கு குடியேறுவர்கள் தொடர்பாக ஆயிரக்கணக்கானோர் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து தற்பொழுது வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. குருநாகல் குளியாப்பட்டிய பகுதியில் நபர் ஒருவர் தனது காதலி தொலைபேசி மூலமாக யாருடனோ தொடர்பில் இருக்கின்றார் என்று சந்தேகித்து அவரை சுத்தியலால் அடித்து கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குளியாப்பட்டிய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் குறித்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இதற்கு முன்பாக குறித்த நபர் திருமணம் முடித்து மனைவியுடன் வாழ்ந்து வந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மனைவி வேறொரு நபருடன் தொடர்பு நிலையிலே மனைவியை அவர் கத்தியால் கழுத்தை வெட்டி கொலை செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக மனைவியுடன் ரகசிய தொடர்பு இருந்த அந்த நபரும் கத்தியால் தாக்கப்பட்ட நிலையிலே அவர் கையை இழந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் உயிர் தப்பித்து அங்கிருந்து சென்றதாகவும், அதாவது தப்பி ஓடியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் தலைமறைவாக இருந்தார். அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக சட்டத்திற்கு புறம்பாக ஒரு பெண்ணுடன் அவர் வசித்து வந்த நிலையில் அந்த பெண் யாருடனோ தொலைபேசியில் தொடர்பு இருக்கின்றார் சந்தேகம் அடைந்த குறித்த நபர் சுத்தியலால் தாக்கி அந்த பெண்ணை கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மனைவியை கொலை செய்துவிட்டு குறித்த நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக 2வது கொலையையும் அவர் செய்திருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. அதற்கு பின்னரே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதற்கு முதல் வவுனியாவில் அண்மையில் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. மனைவியை தலையை வெட்டி கொலை செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தலையை எடுத்துக்கொண்டு சென்று போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அது தொடர்பான செய்திகள் வடக்கு பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதேபோல ஒரு சம்பவம் இதற்கு முன்னரே தென்னிலங்கையில் பதிவாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றவர்கள், அதை தவிர
முன்னைய ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்கள் இவ்வாறு பல அரசியல்வாதிகள் மொத்தமாக 28 அரசியல்வாதிகள் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 28 பேர் இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இதன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அவர்களது பெயர் விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாமல் ராஜபக்ச, மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன, மஹிந்த அமரவீர, சாமர சம்பத் தசநாயக்க, ரோஹித அபய குணபத்ன, பவித்ரா வன்னியராட்சி, கந்தன விஜயசேகர, சாகர ரத்நாயக்க, ஜானக திசைகுட்டி ஆராய்ச்சி, வஜிர அபயவர்த்தன, மகிபால கேரத், அனுர பிரியதர்சன ஜாப்பா, மனுஷ நாணயக்கார, வடிவேல் சுரேஷ், துஷாரா சஞ்சீவ பத்ரன, கர்சன ராஜகர்ணா, சாணக்கியன் ராசமாணிக்கம், புள்ளியான் என அழைக்கப்படும் சிவனேந்திர சந்திரகாந்தன் மற்றும் சாந்த அபேசகர் ஆகியோரும் உரிய விசாரணையில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அவர்களது பெயர் விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சாணக்கியன் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் இந்த பட்டியலில் இருக்கின்றார்கள். அதை தவிர வடிவேல் சுரேஷும் இந்த பட்டியலில் இருக்கின்றார். இவ்வாறு தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதை தவிர நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல சிங்கள அரசியல்வாதிகளும் இதற்குள்ளே இருக்கின்றார்கள். இதிலே சிலர் தற்போது நாடாளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்றார்கள். அந்த வகையில் இவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமான முறை சொத்து சேர்த்து அவர்கள் சட்டவிரோதமான முறையில் வருமானம் பெற்று சொத்து சேர்த்தமை தொடர்பாகத்தான் இவ்வாறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இது உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அவர்களது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. பேர்பட்டியலிலே முக்கியமாக பிள்ளையான், சாணக்கியன் ஆகிய இருவரும் இருக்கின்றார்கள். ஏற்கனவே பிள்ளையான் சிறையிலே இருக்கின்றார். இந்த நிலையில் சாணக்கியன் அவர்களும் சிறைக்கு செல்வாரா என்கின்ற பல கேள்வியை சமூக வலைத்தளத்திலே பலர் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இது சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகளுக்கு பின்னர் தான் அவர்கள் உண்மையிலே சொத்து சேர்த்தார்களா இல்லையா என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரும். அதன் அடிப்படையில் சாணக்கியன் இவ்வாறு சட்டவிரோதமாக அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து சேர்த்தாரா இல்லை சட்டவிரோதமாக பணத்தை பெற்று சொத்து வாங்கினாரா என்பது தொடர்பாக எல்லாம் விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது என்று. மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக அவரது மனைவியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த இளம் குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் இளைஞர்களை இலக்கு வைத்து ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்றது. அது தொடர்ச்சியாக குறித்த நபர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அவரது மனைவியும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றவர் என்கின்ற தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மனைவியையும் அவர்கள் தேடி வருகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக மனைவி தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மனைவியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அதிக அளவிலே போதைப் பொருள் பாவனை இருக்கின்றது. தற்பொழுது பல இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்கள். அதே மாணவர்களை இலக்கு வைத்தெல்லாம் இந்த போதைப் பொருள் விற்பனை நடக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.